அப்போஸ்தலர் 27. இந்த 27வது அதிகாரத்துல பவுலையும் பவுல் கூட காவல் பண்ணப்பட்ட வேறு சிலரையும் ராயனுக்கு முன்பாக கொண்டு போறதுக்காண்டி கப்பல்ல கூட்டிட்டு போறாங்க. அப்படி கப்பல்ல பிரயாணம் பண்ணச்சில நடந்த சம்பவம் தான் இந்த 27வது அதிகாரத்துல இருக்குது. பவுலையும் பவுல் கூட காவல் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் இத்தாலியா தேசத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லி தீர்மானம் பண்றாங்க. தீர்மானம் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா, அகுஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியு என்னும் பெயர் கொண்ட நூற்றுக்கு அதிபதி கிட்ட இவங்கள ஒப்பு வைக்கிறாங்க. பவுலையும் பவுல் கூட காவல் பண்ணப்பட்டவங்களையும் இந்த யூலியு என்னும் பெயர் கொண்ட நூற்றுக்கு அதிபதி கிட்ட ஒப்பு வைக்கிறாங்க. இந்த நூற்றுக்கு அதிபதி இவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு கப்பல்ல ஏறி தான் இத்தாலியா தேசத்துக்கு போனோம். அதனால இவர் என்ன பண்றாருன்னா, அதிரமித்தியம்ங்கிற ஊர் கப்பல்ல போறாங்க. இவங்க கூட மக்கதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தை சார்ந்த அரிஸ்டர்க்கு என்பவரும் இவங்க கூட போறாங்க. இப்படி இவங்க அதிரமித்தியம் ஊர் கப்பல்ல ஏறி பிரயாணப்பட்டு போறாங்க. மறுநாள்ல சீதோன் துறைமுகத்தை இந்த கப்பல் போய் சேருது. இந்த யூலியுங்கிற நூற்றுக்கு அதிபதி பவுல பட்சமாய் நடத்தினாராம். பவுலுக்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுக்குறாரு இந்த யூலியுங்கிற நூற்றுக்கு அதிபதி. அதுவும் இல்லாமல் இந்த நூற்றுக்கு அதிபதி பவுல்கிட்ட சொல்கிறாரு, தன் சிநேகிதர்கிட்ட போய் பராமரிப்படையும்படியும் உத்தரவு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த சீதோன் துறைமுகத்திலிருந்து கப்பல் புறப்பட்டு போகுது. பயங்கர எதிர்காற்றாக இருக்குது. இவங்க சீதோன் துறைமுகத்திலேருந்து இந்த கப்பல் கிளம்பி போகும்போது கடலில் பயங்கர எதிர்காற்று. அதனால் இந்த கப்பல் என்னன்னா சீப்புரு தீவின் ஒதுக்கிலே போயிட்டு சிலிசியா பம்பிலியா நாடுகளின் கடல் வழியாக லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் போய் சேருது. இந்த சீதோன் துறைமுகத்திலிருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் பயங்கர எதிர்காற்று. இந்த கப்பல் சீப்புரு தீவு சிலிசியா பம்பிலியா நாடு கடல் வழியாட்டு எங்கே வந்திருக்குன்னா லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேருது. இந்த மீரா பட்டணத்தில் உள்ள அந்த துறைமுகத்தில் இத்தாலியாவுக்கு போகக்கூடிய அலெக்சாந்திரியா என்ற பட்டணத்து கப்பல் நிற்கிது. இந்த கப்பல் இத்தாலியா நாட்டுக்கு போகும். இவங்களுக்கு இத்தாலியாவுக்கு தான் போகணும். அதனால இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன பண்ணுறாருன்னா, இவங்களை எல்லாரையும் இந்த அதிரமித்தியம் ஊர் கப்பல்லேருந்து இறக்கி அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலில் ஏற்றுறாரு. எல்லாரையும் அந்த அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலில் ஏற்றினதுக்கப்புறம் இந்த கப்பல் புறப்படுது. அதுக்கப்புறம் கப்பல் போய்கிட்டே இருக்குது. அப்போ பயங்கர காற்று வீசுது. காற்று அவங்கள தடுக்குது, அந்த கப்பல் தடுக்குது. அதனால அநேக நாள் இந்த கப்பலை மெதுவாக தான் ஓட்டிட்டு போகிறாங்க. ரொம்ப வருத்தத்தோடையே தான் இந்த கப்பல் மூவ் ஆகிட்டு போகுது. இந்த கப்பல் கிரேத்தா தீவுக்கு ஒதுக்கிலே போய் நல்ல துறைமுகம்ங்கிற ஒரு இடத்துக்கு சேருது. இந்த நல்ல துறைமுகம் லசைய பட்டணத்துக்கு சமீபமாக இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் பவுல் அந்த மனுஷரை பார்த்து சொல்கிறாங்க, ஏன்னா இவங்க ரொம்ப நாளாக சோர்வாக இருக்காங்க, சாப்பிடவே இல்லை, வெகு நாளாக சாப்பிடாம சோர்வாகவே இருக்காங்க. அதனால் ஏன்னா அவ்வளோ காற்று வருத்தத்தோட அந்த கப்பல் மூவ் ஆகிட்டே வருது. அப்போ பவுல் சொல்கிறாரு, அந்த கப்பல் இருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறாரு, மனுஷரே, இந்த யாத்திரை சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தத்தையும் மிகுந்த சேதத்தையும் உண்டாக்குன்னு சொல்லி நான் காண்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள எச்சரிக்கிறாரு. ஆனால் இந்த நூற்றுக்கு அதிபதி பவுல் சொன்ன அந்த வார்த்தை மேலே நம்பிக்கை வைக்காம கப்பலோட மாலுமியையும் கப்பல் எஜமானையும் தான் அதிகமாட்டு நம்பினார். அதுக்கப்புறம் இந்த கப்பல் அந்த நல்ல துறைமுகத்தில் இருந்தால் மழை காலத்தில் அங்கே தங்குவதற்கு வசதியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல துறைமுகத்திலிருந்து கிளம்பி போகுது. அப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மழை காலத்தில் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகம் தங்குவதற்கு ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்கிறாங்க. கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பீனிக்ஸ் இது மழை காலத்தில் தங்குவதற்கு ஏற்றதாக இருக்கும்னு சொல்லி ஆலோசனை சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு கப்பலை அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த கப்பல் அதுவும் இல்லாமல் இப்போ நல்லா மெதுவாக தென்றல் வீசுது. பயங்கரமாக காற்று வீசிட்டு இருந்தில்ல, இப்போ தென்றல் வீசுது. அதனால் இவங்க நினைக்காங்க, சரி நம்ம நினைக்கிற காரியம் கை கூடி வருது அப்படின்னு சொல்லிட்டு கிரேத்தா தீவுக்கு அருகாக கப்பல் போய்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் கடுங்காற்று கப்பலில் மோதுது. ஒரு பெரிய காற்று வீசுது. அந்த காற்றுக்கு பேர் யூரோ கிளிதோன். இப்பெல்லாம் புயல் வந்தால் புயலுக்கு பேர் வைக்காங்கல்ல, அதே மாதிரி
அந்த ஒரு பெரிய புயல் காற்று மாதிரி கடுங்காற்று வீசுது. அந்த காற்றுக்கு பேரு யூரோ கிளிதோன். இந்த காற்றுல அந்த கப்பல் மாட்டிக்கிட்டு அதை எதிர்த்து காத்தை எதிர்த்து போக கூட முடியல, அந்த அளவுக்கு பயங்கரமா காத்து வீசுது. அதனால இந்த கப்பலை என்ன பண்றாங்கன்னா காத்தோட போக்கிலே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்ச இடத்துக்கு போக முடியல. சரி, காத்து எங்க வீசுதோ அது வழியாவே கப்பல் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீர்மானம் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கப்பல் வந்து கிளவுதா எண்ணப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்குலே போகுது. இந்த கப்பல் இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா வெகு வருத்தத்தோட படகை வசப்படுத்தி அதை தூக்கி எடுத்து சில உபாயங்கள்லாம் செய்து கப்பலை சுத்தி கெட்டுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு சொறி மணல்ல எங்கே விழுந்துருமோன்னு பயந்து என்ன பண்றாங்கன்னா பாய்களை இறக்கி விடுறாங்க. பயங்கர காத்து வீசுது அவங்க, அதனால ஏதாவது பண்ணணும். ஏன்னா கப்பல் அங்கே இங்கேயும் பயங்கரமா மூவ் ஆகுது. ரொம்ப வருத்தத்தோட தான் கப்பலை நடத்துறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா கப்பலுக்குள்ள இருந்த சில சரக்குகளை கடலை தூக்கி வீசுறாங்க. இவங்களுக்குள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து கடல்ல வீசுறாங்க. அதுக்கப்புறம் அப்படி 3 நாள் பெயிருச்சு காத்து, அவ்வளோ பயங்கர காத்து. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா கப்பலோட தளவாடங்கள், கப்பலுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்குல்ல, கப்பல் தளவாடங்களை எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா கடல்ல எறிகிறாங்க. அநேக நாளா சூரியனையாவது நட்சத்திரையாவது கூட இவங்க பார்க்கல. அந்த அளவுக்கு இருட்டு, மேகம், மழை, காத்துன்னு சொல்லிட்டு இவங்களோட இருந்த நம்பிக்கையும் மொத்த நம்பிக்கையும் போயிருச்சு. இனி தப்பி பிழைப்போங்கிற நம்பிக்கை அவங்க கிட்ட கிடையாது. எல்லா நம்பிக்கையும் போய் எல்லாரும் சோர்வா இருக்காங்க. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எல்லாரும் நம்ம இனி பிழைக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறாங்க. அப்படின்னு அநேக நாள் ஆயிடுச்சு. அப்போ பவுல் வந்து எந்திரிச்சு அவங்கள பார்த்து சொல்றாரு, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்ல கேட்டு கிரேத்தா தீவிலேயே நம்ம இருந்து அங்கேருந்து புறப்படாம இருந்திருந்திருக்கலாம். சரி, நீங்க வந்து இப்போ திடமனதா இருங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு தைரியம் சொல்றேன். இந்த கப்பர் சேதமே அல்லாம உங்களுக்கு பிராண சேதம் ஏற்படாது, உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. ஏன்னா இந்த ராத்திரியில கர்த்தருடைய தூதன் எனக்கு தரிசனமாகி, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார்னு சொல்லி சொன்னாரு. அதனால மனுஷரே திடமனதா இருங்க, எனக்கு சொல்லப்பட்ட இந்த பிரகாரமே நடக்கும் சொல்லி நான் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன். ஆனாலும் நாம ஒரு தீவுல விழ வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. அதுக்கப்புறம் 14ஆம் நாள் ராத்திரி, அந்த ராத்திரியில கப்பல் எங்க போயிட்டு இருக்குன்னா ஆதிரியா கடல்ல போய்கிட்டு இருக்கு. போய் அப்படியே அலைவுபட்டு அங்க இங்கேயும் அசைஞ்சு ஆதிரியா கடல்ல போய்கிட்டு இருக்கு. நடு ஜாமம், 14ஆம் நாள் ராத்திரி நடு ஜாமத்துல ஆதிரியா கடல்ல கப்பல் போய்கிட்டு இருக்குது. அப்போ இந்த கப்பல் ஆட்களுக்கு அங்க ஒரு கரை வந்து கிட்ட வர்றது மாதிரி தோணுது. அதனால இவங்க இந்த கப்பல் ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா விழுது விட்டு பாக்குறாங்க. விழுது விட்டு 20 பாகம் என்று கண்டாங்களாம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பியும் விழுது விட்டு பார்க்காங்க, 15 பாகம் என்று கண்டார்கள். இனி இந்த கப்பல் வந்து எங்கேயாவது போய் தரையில முட்டி மோதி நின்று நம்ம பாறையில விழுந்துருவோமோன்னு சொல்லி பயந்து என்ன பண்றாங்கன்னா கப்பலோட பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரம் போடுறாங்க. அந்த கப்பல் இதுக்கு மேல மூவ் ஆகாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நங்கூரம் போடுறாங்க. கப்பலை ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்காக 4 நங்கூரம் போடுறாங்க. போட்டுட்டு இப்போ கப்பல் மூவ் ஆகலை. இனி என்ன பண்ணுறாங்கன்னா இனி விடியணும், ஏன்னா நடு ஜாமத்தில் நடக்குது இதெல்லாம். இனி விடியணும், எப்பண்டா பொழுது விடியும் அப்படின்னு காத்திருக்காங்க. அப்போது இந்த கப்பல் ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம எப்படியாவது கப்பல்லேருந்து தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்னு இந்த கப்பல் ஆட்கள் நினைக்கிறாங்க. நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கப்பலோட முன்னணியத்தில் போய் நங்குரம் போடுற மாதிரி பாவனை பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கப்பலில் படகை சுற்றி வச்சுருந்தாங்களா, அந்த படகை இறக்குறாங்க. இறக்கி அந்த படகு வழியாக தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நங்குரம் போடுற மாதிரி பாவனை பண்ணி படகை இறக்குறாங்க. உடனே பவுல் வந்து நூற்றுக்கு அதிபதி கிட்ட சொல்றாரு. நூற்றுக்கு அதிபதியையும் சேவகரையும் பார்த்து சொல்றாரு, இந்த கப்பல் ஆட்கள் கப்பல்ல இருந்தாதான் நீங்க பிழைக்க முடியும், இவங்க இந்த கப்பல்ல இருக்கலைன்னா நீங்க தப்பி பிழைக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. சொன்ன உடனே இந்த போர் சேவகர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த படகோட கயிறை அறுத்து விடுறாங்க. அந்த அறுத்து அந்த படகு வந்து கீழே விழுற மாதிரி பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கப்பல் ஆட்கள் தப்பிச்சு போக முடியாது. இப்போ எல்லாரும் கப்பலுக்குள்ள தான் இருக்காங்க. இப்போ பொழுது விடியுது. அப்போ பவுல் வந்து அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க எல்லாரும் இப்போ தைரியமா இருந்து சாப்பிடுங்க, இன்னையோட
மொத்தம் 14 நாள் ஆகுது. நீங்கள் எல்லாரும் சாப்பிடாம பட்டினியாக இருக்கிறீங்க. 14 நாளாக நீங்கள் சாப்பிடாம பட்டினியாக இருக்கிறீங்க. அதனால் இப்போ ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க. அப்போ தான் நீங்கள் தப்பிச்சு போகிறதுக்கு உங்களுக்கு இது உதவியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்கள் தலையிலேருந்து ஒரு மயிறு கூட கீழே விழாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தைரியப்படுத்துறாரு. தைரியப்படுத்திட்டு என்ன பண்ணுறாருன்னா, அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாக தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு சாப்பிட்றாரு. சாப்பிட்டோடனே எல்லாரும் தைரியம் வருது. எல்லாரும் அதே போல் புசிக்கிறாங்க. எல்லாரும் திடமானதாக இருந்து புசிக்கிறாங்க. இந்த கப்பலில் மொத்தம் 276 பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற கோதுமையை கடலில் தூக்கி எறிகிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா வெயிட்டும் எரிஞ்சாச்சு. சாப்பிடக்கூடிய கோதுமை தான் இருக்குது. அதனால் எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த கோதுமையை கடலில் தூக்கி எரிஞ்சு இந்த கப்பலை லகுவாக்குறாங்க, ஈஸியாக்குறாங்க. அதுக்கப்புறம் பொழுது நல்லா விடிஞ்சிருச்சு. பொழுது விடிஞ்சாச்சு. அது என்ன இடம்னு அவங்களால கரெக்டாக யோசிக்க முடியல, என்ன பூமின்னு தெரியல. ஆனால் அவங்களுக்கு ஒரு துறைமுகம் ஒன்று அவங்களுக்கு தென்படுது. அதனால கப்பல் அந்த துறைமுகத்துக்கு ஓட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த நங்கூரத்தை அறுத்து கடல்லே போட்டாங்க. இந்த கப்பல் மூவ் ஆகாமல் இருக்கிறக்காண்டி 4 நங்கூரம் போட்டிருந்தாங்கல்ல, அந்த நங்கூரத்தை அறுத்து கடல்லே போட்டாங்க. அதுக்கப்புறம் சுக்கான்களுடைய கட்டுகளை தளர விடுறாங்க. பெரும் பாய காற்று வீசுகிற முகமாக விரிச்சு விடுறாங்க. அப்படி இந்த கப்பல் கரையை நோக்கி போகுது. இந்த கப்பல் எங்கே போய் நிற்குதுன்னா, இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்துல போய் கப்பலை தட்ட வைக்காங்க. இந்த கப்பலோட முன்னணியும் ஊன்றி அசையாமல் இருக்குது. ஆனால் இந்த கப்பலோட பின்னணியை அலைகளுடைய பலத்தினால உடஞ்சிருச்சு. இனி கப்பல் ஃபுல்லாக சேதாகி உடஞ்சிருச்சுன்னா முங்கிடுவாங்க இவங்க எல்லாரும். அதனால் கண்டிப்பாக எல்லாரும் இனி கடலுக்குள்ளே குதிச்சு தப்பிச்சு தான் போகணும். அப்படி இருக்கச்சில இந்த போர் சேவகர் யோசனை பண்ணுறாங்க. பவுல் கூட காவல் பண்ணப்பட்டவங்களும் அந்த கப்பலில் இருக்காங்க. இந்த ஒரு காவல் பண்ணப்பட்டவங்க கூட தப்பிச்சு போகக்கூடாது, நீந்தி தப்பிச்சு போயிடக்கூடாது, அவங்களெல்லாம் இங்கே கப்பலில் வச்சு கொன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர் சேவகர் யோசனை பண்ணுறாங்க. ஆனால் நூச்சிக்கு அதிபதிக்கு பவுலை எப்படியாவது காப்பாற்றணும். அதனால் நூச்சிக்கு அதிபதி போர் சேவகரோட யோசனையை தடுத்துட்டு இந்த நூச்சிக்கு அதிபதி என்ன கட்டளையிடுறாருன்னா, நீந்த தெரிஞ்சவங்க எல்லாரும் கடலில் குதிச்சு நீந்தி போங்க, நீந்த தெரியாதவங்க என்ன பண்ணுங்க, பலகையோ கப்பல் துண்டையோ எடுத்து அது வழியாக நீங்கள் தப்பிச்சு போங்கன்னு சொல்லிட்டு கட்டளையிடுறாரு. அதனால் இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கடலில் குதிச்சு நீந்தி தப்பிச்சு கரை போய் சேர்றாங்க.